அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஸோ ஏன் ஸ்டைலில் பண்ணுறதுனால இது ஏஎஃப்சி சிக்கன், ஆயிஷாஸ் ஃப்ரைட் சிக்கன். ஸோ ஃப்ரைட் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க. ஸோ 1 கேஜி சிக்கனை வந்து பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. மில்க் வந்து மேரினேஷனுக்கு நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் கர்ட் போடுறாங்க, பட் அந்த ஜூசினஸ் வந்து மில்கில் தான் கிடைக்கும். ஸோ ஒரு கப் ஆஃப் வந்து நம்ம மில்க் எடுத்துக்கலாம். 1 கப் ஆஃப் மில்க் வந்து போதும். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் போடுறேன் நான். ஃபுல்லாக நீங்கள் இந்த ஸ்பூனில் அளந்தீங்க அப்படின்னாக்கா 1 ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஆரிகேனோ போடணும். ஆரிகேனோ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போடுங்க. நான் ஜஸ்ட் அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸ்பூன் அளவில் எடுத்திங்கனாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போதும். அதே மாதிரி பெப்பரும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கார்லிக் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட போடலாம். நான் வந்து இன்றைக்கி பெப்பர், ஆரிகேனோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து சால்ட்டு அண்ட் வந்து நான் 2 எக்கு வந்து போட போகிறேன். ஸோ 1 கப்பு பாலுனா 2 கப்பு எக் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் எடுத்துருக்கிறது 1 கேஜி. இன்கேஸ் 1/2 கேஜியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு எக்கு போதும், 1/2 கப்பு வந்து மில்க் போதும். ஸோ இது அப்படியே ஹாஃபாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நான் 1 கேஜி எடுத்துருக்கறனால 1 கப்பு மில்க்கு 2 வந்து எக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து 1/2 ஸ்பூன் அண்ட் 1 ஸ்பூன் தான். ஸோ ஆரிகேனோ, பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஸ்பைசஸில். ஸோ இதை நல்லா வந்து பெரட்டிக்கோங்க. நல்லா வந்து அப்படியே வந்து நீங்கள் பெரட்டி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அந்த சிக்கனுக்கு ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி. ஏன்னா அந்த எக் அண்டு மில்க், இந்த மசாலா எல்லாமே வந்து ஒன்றா இதுவாகணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அகண்டமான ஒரு நீளமான ஒரு பவுலால் ஒரு பிளாஸ்டிக் இதில் கண்டெய்னரில் வந்து இந்த சிக்கனை வந்து எடுத்து நல்லா வந்து இதை மேரினேட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ டைம் வந்து ரெக்வயர்டு அப்படின்னா ஒரு கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் ஆகுது மினிமமாக நான் சொல்கிறேன். மேக்ஸிமமாக நீங்கள் வந்து ஒரு 10 to 12 ஹவர்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து மேரினேட் பண்ணிங்கன்னா சாஃப்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃபன் ஆயிரும். ஸோ சிக்கன் வந்து அந்த ஜூஸியாகவும் இருக்கும், சாஃபனாகவும் இருக்கும் அண்ட் மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மேரினேஷன் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் வந்து நான் இதை மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஈவினிங் வேணும் அப்படின்னா மார்னிங்கே நீங்கள் எடுத்துருங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் நைட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனே வந்து பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு 12 ஹவர்ஸ் வந்து நீங்கள் மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் அந்த மில்க் எல்லாத்தையும் போட்டு இப்படி வச்சுட்டேன். ஸோ இந்த லிட்டு போட்டு நல்லா மூடி ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுங்க. ஸோ வெளியே வைக்காதீங்க. 12 ஹார்ஸ்க்கு இதை நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஒரு 12 ஹார்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் தான் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோட்டிங்க்கு வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ கோட்டிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 1 கப் ஆஃப் வந்து மைதா எடுத்திருக்கேன். ஸோ சேம் ஸ்பைசஸ் தான் நம்ம மேரினேஷனுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணமோ சேம் ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். 1/2 ஸ்பூன் ஆஃப் வந்து ஆரிகேனோ போடுறேன் அண்ட் 1/2 ஸ்பூன் ஆஃப் வந்து பெப்பர் பவுடர் எடுக்கிறேன் அண்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போடுறேன். இந்த ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம மேரினேஷனுக்கு வந்து போட்டிருக்க மாட்டோம். அடிஷ்னலாக ஃப்ளேக்ஸ் மட்டும் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன் அண்ட் சேம் சில்லி பவுடரும் போடுவேன். அதனால் அளவாகவே ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஏன் ஃப்ளேக்ஸ் போடுறேன் அப்படின்னா நம்ம அந்த சிக்கன் மேலே இந்த ஃப்ளேக்ஸாக வரப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸு சூப்பராக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா மசாலாஸும் இந்த மைதாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணியிருக்க அந்த சிக்கனை எடுத்து ஜஸ்ட் நம்ம கோட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 12 ஹார்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் 2 டைப்ஸாக செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா தண்ணியில் வந்து டிப் பண்ணி கோட் பண்ண போகிறது ஒரு டைப்பு. ஸோ இதை வந்து நான் தண்ணியில் டிப் பண்ணி கோட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் இருக்க இதையும் பாருங்கள். இது ஓரளவுக்கு வந்து ஃப்ளேக்கியாக ஓரளவுக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம இதை விடவும் ரொம்ப ஃப்ளேக்கியாக வேணும் அப்படின்னா எக்கில் வந்து நம்ம டிப் பண்ணால் இது பாருங்கள். இதில் வந்து இந்த நல்ல பைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஃப்ளேக்கினஸ் வந்து அவ்வளோ இருக்காது. ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணுறதுனால. பட் டேஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வந்து எக்கில் வந்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதையும் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த எக்கில் வந்து நம்ம டிப் பண்ணுறப்ப என்னென்னா, நம்ம தண்ணியில் டிப் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு லைட்டாக இருக்கும். பட் எக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நமக்கு இதில் டிப் பண்ணி நம்ம அந்த மைதா கோட்டிங்கில் போடுறப்ப அந்த ஃப்ளேக்கினஸ் வந்து நல்லா வரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி இல்லை, எனக்கு எக் வந்து பிடிக்காது, அப்படி ஸ்மெல் வரும் அப்படின்னா தண்ணியில் டிப் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு நல்ல ஃப்ளேக்கினஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த எக்கில் டிப் பண்ணி நம்ம பண்ணுறப்ப நல்லா அந்த அப்படியே ஆப்டாக அந்த KFC சிக்கன் எப்படி வெளியே வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் சேமாக அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இதுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸை பாருங்கள். இந்த சிக்கனையும் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறதையும் பாருங்கள். இதில் நிறைய வந்து அந்த ஃப்ளேக்கியாக இருக்கும். அண்ட் வந்து நல்ல ரெண்டுமே சேம் அளவு கிறிஸ்பினஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு KFC சிக்கன் வீட்டிலேயே நம்ம செய்யலாம். நம்ம வெளியே வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவோம் ஆயிலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு பாருங்கள், ரொம்ப வந்து அந்த ஃப்ளேக்கி அண்ட் கிறிஸ்பியான ஒரு KFC சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. அண்ட் வந்து நம்மளே செஞ்சு தர ஒரு திருப்தியும் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.